பிரித்தானியாவில் இன்றைக்கு ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நடந்தது. பிரித்தானியாவினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதியும் அரசு அதிகாரியுமாகிய ஒரு ஆள் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறார். தான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை, எனவே நான் பதவி விலகுகிறேன் என்று சொல்லி அவராகவே பதவி விலகி இருக்கிறார். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பிரதமர் கியர் ஸ்டாமர் இருக்கார் தானே, அவருடைய ஒரு மூத்த ஆலோசகர், சீனியர் அட்வைசர். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பிரதமருடைய அலுவலகம் இலக்கம் 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அந்த ஆஃபீஸ் இருக்குன்னு தானே. இப்போ என்னதான் பிரதமர் இருந்தாலும் பிரதமருக்கு கீழே நிறைய அலுவலர்கள் இருப்பினும் ஸ்டாஃப்கள் இருப்பினும் தானே அந்த குறிப்பிட்ட ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பார் தானே, அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்றது அவருடைய பதவியை. அவர் தான் இன்றைக்கு பதவி விலகி இருக்கிறார். அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மோகன் மெக்ஸ்வீனி. மோகன் மெக்ஸ்வீனி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர். ஏன் பதவி விலகினவர் என்று சொன்னால், இந்த பதவியில் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்படி என்ன தகுதி இல்லாமல் அப்படி என்ன பிளவிட்டவர் என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கு யூகேல போய்கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் இன்றைக்கு உயிரோடையே இல்லாத ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவர்தான் காரணம். கடந்த 10 நாட்களாக உலகத்தையே கலக்குன்னு கலக்கி கொண்டிருக்கிறதே அவர்தான். அதாவது அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஃபைல்கள் தான். அப்படி என்று சொன்னால் மோகன் மெக்ஸ்வீனிக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருந்ததா, ஏதாவது மின்னஞ்சல்கள் பரிமாறப்பட்டதான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவே 2 பேருக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. அதாவது பிரதமருடைய மூத்த ஆலோசகர் இருக்கதான் இன்றைக்கு பதவி விலகினார், அவருக்கும் எப்ஸ்டீனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் இவர் கொடுத்த ஒரு ஆலோசனை பிழைச்சு போச்சு. இவர் கொடுத்த ஒரு ஐடியா தவறா போயிட்டுது. அதன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய அரசியல்ல மிக மிக முக்கியமான இன்னும் ஒரு அரசியல்வாதி, குறிப்பாக லேபர் கட்சி இருக்குதானே, லேபர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தூண் என்று சொல்லலாம். அவருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பீட்டர் மெண்டல்சன். பீட்டர் மெண்டல்சன் அவர் லேபர் கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் லேபர் கட்சி பல தடவைகள் வெற்றி பெறறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர். சுருக்கமாக சொல்ல போனால் லேபர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான தூண். இவருக்கும் அதாவது மெண்டல்சனுக்கும் எப்ஸ்டீனுக்கும் இடையில மிக நெருக்கமான தொடர்புகள் இருந்திருக்குது. பல தடவை மின்னஞ்சல்களை கலைச்சதும் போன்ல கலைச்சதும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு இருந்த தொடர்புகள் லேபர் கட்சிக்கே ஒரு அவமானம் மாதிரி, ஒரு இழுக்கு மாதிரி இன்றைக்கு யூகேனுடைய அரசியலில் பெரிய பரபரப்பாக போய்கொண்டிருக்குது. பிரதமர் கியர் ஸ்டாமர் பகிரங்கமாக மன்னிப்பெல்லாம் கோரினவர். எல்லோரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், பீட்டர் மெண்டல்சனுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுத்ததுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டிருந்தவர். இதற்கிடையில் எதிர்கட்சிகள் இதை வச்சு பிரதமர் கியர் ஸ்டாமர் பதவி விலகணும் என்று சொல்லி ஒரு பக்கத்தால் புஷ் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனால் அதுக்கான சாத்தியங்கள் இப்போதைக்கு இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பீட்டர் மெண்டல்சன் பிளவிட்டதுக்காக கியர் ஸ்டாமர் பதவி விலகணும் என்று சொல்லி எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஆனால் அவருடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மெக்ஸ்வீனி ஏன் பதவி விலகினவர் என்று சொன்னா, பீட்டர் மெண்டல்சனுக்கு முக்கியமான பொறுப்புகளை கொடுக்க சொல்லி ஆலோசனை சொன்னதே நான் தான் ஆலோசனை சொன்னான். என்னுடைய ஆலோசனைப்படிதான் அவருக்கு முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்பட்டது. அப்ப அது என்னுடைய பிள்ளைதானே, அதனால நான் பதவி விலகி போறேன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் பதவி விலகி இருக்கின்றார். இப்படியான ஒரு பரபரப்பான சம்பவம் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை யூகேல நடந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்றைக்கு உயிரோட இல்லாத ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல் இருக்கு தானே, அது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி, கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிட்டுது. ஆனா இந்த வரைக்கும் ஏன் இது பரபரப்பாக பேசப்படுது, ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்கள் ஏன் அதில் சொல்லப்படுது என்று சொன்னா, அதுக்கு காரணம் அந்த ஃபைல்கள் முழுமையாக இன்னும் வாசிச்சு முடியல. இப்ப அமெரிக்காவினுடைய நீதித்துறை இருக்கு தானே, நீதித்துறை திணைக்களம், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அவை என்ன செய்து விட்டுச்சுன்னா அந்த 30 லட்சம் பக்கங்கள் உள்ள அந்த ஃபைலை அப்படியே ரிலீஸ் பண்ணி போட்டு சத்தமிடாம இருந்துட்டோம். இப்ப நாங்கள் ஒரு 1000 பக்கங்கள் உள்ள ஒரு நாவல் படிக்கிறோம் என்று வைங்கவன், அதுக்கே கன நாள் செல்லும். வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்போம் என்று சொன்னா எல்லாரும் பிஸியா இருக்கிறோம். இது 30 லட்சம் பக்கங்கள் என்று சொன்னா அதில் என்னதான் இருக்குது, ஆராய்ச்சி பேரெல்லாம் இருக்குன்னு சொல்லி முழுமையாக வாசிச்சு முடியவே நீண்ட காலம் எடுக்கும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகள் வந்துருக்குது. இன்றைக்கும் 2 செய்திகள் புதுசா வந்திருக்குது. என்னன்னு சொன்னா, இப்ப அமெரிக்காவில் அது வெளியிடப்பட்டாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் அதை வாய்ச்சு ஒரு தகவலாக வெளிக்கொண்டு வரினோம்.
நான் 2-3 ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அது போரிங்காக இருந்தது, பேசாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊடகங்களும் வந்து புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டு வெளியினோம். இந்த 2000 வீடியோக்கள் இருக்குது தானே, எல்லா வீடியோக்களும் வந்து இது வரைக்கும் முழுமையாக டவுன்லோட் பண்ணி முடியலையா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமாக தான் டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டு வெளியினோம். அந்த அடிப்படையில் வந்து பிபிசி ஒரு புதிய விஷயம் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்குது. இந்த இவ்வளோ பக்கத்துக்குள்ளே 30 லட்சம் பக்கத்துக்குள்ளே எங்கேயோ தேடி பிடிச்சி ஒரு மின்னஞ்சல், ஒரு இமெயில் ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிபிசி கண்டுபிடிச்ச அந்த இமெயிலில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, பிரித்தானியாவினுடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ இருக்கார் தானே, ஆண்ட்ரூ வந்து அந்த மெயிலை வந்து எப்ஸ்டீனுக்கு வந்து அனுப்பியிருக்கார். அதாவது 2010ஆம் ஆண்டு ஆண்ட்ரூ வந்து பிஸ்னஸ் தூதுவர், வியாபார தூதுவராக இருந்திருக்கிறார் அரசாங்கம் சார்பாக, பிரித்தானிய அரசாங்கம் சார்பாக. அப்போ பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய ஒரு வர்த்தக தூதுவர் என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும், எத்தனை கம்பெனிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும், என்னென்ன கம்பெனிகளோட என்னென்ன டீல் என்று சொல்லி நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும் தானே. அப்போ தனக்கு தெரிஞ்ச ரகசியங்களை வேலை மினக்கட்டு இமெயிலை வந்து அங்கே அனுப்பிக்கார் எப்ஸ்டீனுக்கு. அதையும் அனுப்பணும், ஆனால் அனுப்பியிருக்கார். இதில் பிபிசியால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இமெயிலில் என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால், இவர் ஆண்ட்ரூ இருக்கார் தானே, ஆண்ட்ரூ வந்து 2010ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சிங்கப்பூருக்கு போயிருக்கார், ஹாங்காங்குக்கு போயிருக்கிறார், பிறகு ஷென்ஷன் என்று சொல்லி ஒரு மாநிலம் இருக்குது சைனாவில், அங்கே போயிருக்கிறார். எல்லாமே வந்து பெரிய பிஸ்னஸ் ஹப்புகள். அதுக்கு பிறகு வியட்நாமுக்கு போயிருக்கார். எல்லா இடம் வந்து பிஸ்னஸுக்காக தான் போயிருக்கார், ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிருக்கார். போயிட்டு அங்கே நல்ல வாய்ப்புகள் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இவர் கண்டுபிடிச்சிட்டார். முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ வந்து கண்டுபிடிச்சிட்டார். அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், வந்து பிரித்தானிய அரசாங்கத்துக்கு சொல்லி பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் அந்தந்த நாடுகளுக்கும் இடையில வந்து பொருளாதார ஒப்பந்தத்தை போட்டு நாட்டை டெவலப் பண்ணுற வேலையை பார்க்குறத விட்டுட்டு தான் கண்டுபிடிச்ச எல்லா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து எப்ஸ்டீனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கார், மின்னஞ்சலை வந்து அங்கே ஃபார்வர்ட் பண்ணிக்கார். அது பிள்ளை தானே, அது வந்து இன்றைக்கு பிபிசியால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், பிரித்தானியாவினுடைய முன்னாள் இளவரசர் ஆண்ட்ரூ, அதாவது குயின் எலிசபெத் அவர்களுடைய மகன், விரும்பித்தான் அந்த மின்னஞ்சலை அனுப்பினாரா எப்ஸ்டீனுக்கு, அல்லது ஏதாவது வில்லங்கம் இருந்ததா, அதாவது ஏதாவது மிரட்டப்பட்டாரா, ஏதாவது அச்சுறுத்தப்பட்டாரா, பிளாக்மெயில் பண்ணுறேன்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி. ஏன்னா இவர் போய் அங்கே பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு வந்தவர் தானே போய் அமெரிக்காவில் போயிட்டு, எனவே அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணப்பட்டாரா என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. எனவே அதுக்கான பதில் வந்து போத்தான் எங்களுக்கு தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. அதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தகவலை டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ஊடகம் டெலிகிராஃப். நினைக்கிறேன் அவியல் வந்து ஒவ்வொரு வீடியோவாக டவுன்லோட் பண்ணி பார்த்து கொடுக்கிற போறதுக்கு இன்றைக்கு தாங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்த ஒரு வீடியோவில் ஒரு காட்சி ஒன்று தான் சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ஜெஃப்ரி இருக்காரு தானே, கொஞ்சம் பெண்களை கூட்டி கொண்டு வந்து கட்வாக்னு சொல்லுவோம் தானே, பூனை நடை நடக்கிறேன்னு சொல்லி, அந்த மாதிரி கொஞ்சம் பெண்களை வந்து நடக்க விட்டுட்டு வீடியோ எடுத்துக்கார். அந்த வீடியோக்கள் எல்லாம் இதில் வந்து இருந்திருக்கு, இந்த ஃபைலில் வந்து இருந்திருக்குது. அந்த பெண்களுடைய முகங்கள், அடையாளங்கள் எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவர்களை வந்து கட்டாயப்படுத்தியோ அல்லது அவர்கள் விரும்பியோ இன்னோ தெரியல, எல்லாரையும் வந்து ஒரு கட்வாக்கு உட்படுத்தினார்னு சொல்லி, அந்த வீடியோவில் இருக்கிற பெண்கள் எல்லோரும் வந்து பெரிய பெண்களா அல்லது வயது குறைந்த சிறுமிகளான்னு சொல்லி தகவல்கள் டெலிகிராஃப் சொல்லுது தங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல என்று சொல்லி. சொல்லுங்க, அமெரிக்காவினுடைய நீதி திணைக்களம் வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிக்குள்ள எல்லாத்தையும் வந்து முகத்தை மறைச்சு ஒவ்வொரு ஃபைலா வந்து எடிட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஏனென்றா தவறுதலாக கூட யாருடைய முகமும் வெளியில தெரியக்கூடாதுக்காக, பாவம் தான் அவையில் பாதிக்கப்பட்டிருந்தானே தானே. எனவே டெலிகிராஃப் பத்திரிகையால் இன்றைக்கு வெளியிடப்பட்ட இந்த வீடியோவில் வந்து இப்படியான ஒரு காட்சி உள்ளடங்கி இருக்கிறது. எனவே போக இந்த 30 லட்சம் பக்கங்களும் வந்து முழுமையாக படித்து முடிக்கிறதுக்கே இன்னும் கனகாலம் செல்லும் என்று சொல்லப்படுது. எனவே நாளைக்கு என்ன புதுசாக தகவல் வரப்போதோ, நாளண்டைக்கு என்ன புதுசாக தகவல் வரப்போதோ எங்களுக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு நாளுமே வந்து தோண்ட புதையல் வார மாதிரி தகவலாக வந்துட்டே இருக்குது. இதை விட இன்னும் ஒரு 30 லட்சம் பக்கங்களை கொண்ட ஒரு ஆவணம் அங்கே ரெடியாக இருக்குது. அது நம்ம ரிலீஸ் ஆகல. அது வந்து அமெரிக்காவினுடைய நீதி திணைக்களம் பிறகு ரிலீஸ் பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. இந்த எப்ஸ்டீன் ஃபைலால் வந்து வேற எந்த நாடுகளையும் விட, மற்ற நாடுகளை விட யூகே தான் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. பிறகு யூகேனுடைய அரசியலில் தான் பெரிய புயலே வந்து கிளம்பி இருக்குது. எனவே என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸர் வந்து பதவி விலகி இருக்கார். இன்னும் யாரெல்லாம் பதவி விலகுவார்களோ, என்னென்ன ரகசியங்கள் எல்லாம் வெளிவருமோ தெரியல. அப்படியான ஏதாவது புதிய செய்திகள், புதிய ரகசியங்கள் வெளியிடப்படுகின்ற போது அந்த தகவல்களை தொகுத்து கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.